என் தங்கச்சி கல்யாண விஷயமா வந்திருக்கேன். இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அதுதான் கேள்வி. பூவுல ஒண்ணு சொல்லுங்க. ரோஜா. மாதத்துல ஒண்ணு சொல்லுங்க. மார்கழி. ரோஜா ராணி. மாதத்துல சிறந்தது மார்கழி. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். 25 பைசா. உங்க கேள்வி என்ன? என் தங்கச்சி கல்யாண விஷயம் ரொம்ப நாளா சிரமப்பட்டு பல முறை தடங்களாக்கி எப்படியும் வர்ற தைக்குள்ள முடிச்சிடணும்னு ஏற்பாடு பண்ணுங்க. பூவுல ஒண்ணு சொல்லுங்க. ரோஜான்னு சொல்லுங்க. மாதத்துல ஒண்ணு சொல்லுங்க. மார்கழின்னு சொல்லுங்க. கல்யாணம் நடந்துரும் சொல்லுவார். நீ கதிர்வேல் இல்ல, நீ பாலு இல்ல. பட்டிக்காட்டு பரவாயில்ல. எப்படா பட்டணத்துக்கு வந்த? சார் தங்கச்சி கல்யாண விஷயம் கேட்டீங்களா? 25. நான் சொன்ன அதே பூதான், நான் சொன்ன அதே மாசம் தான், நான் கொடுத்த 25 தான். உட்கார், எழுந்து. பழைய சிநேகிதர்கள் சந்திச்சதுக்காக உனக்கு நான் வச்சுக்கோ. ஏண்டா என்ன பூசரிக்கா மாதிரி இருக்க, படலங்கா மாதிரி ஆயிட்ட. வா வா, முதல்ல வீட்டுக்கு போலாம். அங்க போய் எல்லாம் வாடா, வா வா, உட்கார். அம்மா 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 அம்மா, வந்துட்டேப்பா. இவனுக்கு தெரியுதாமா? உனக்கு ஹாஸ்டல்லே இருந்துகிட்டு எங்க படிச்சுக்கிட்டு இருந்தானே அரவெட்டு கதிர்வேலு, அவன் தான் இப்ப கிராப் வச்சிருக்கான். யாரு? இந்த பரீட்சைக்கெல்லாம் நம்ம வீட்டுல வந்து உன் கூட விழுந்து விழுந்து படிக்குமே அந்த தம்பியா இது? படிச்சதை விடுமா, இட்லி வேணும் பழைய சோறு தான் வேணும் பங்கு போட்டு திம்பானே தட்டி போயலாம். அப்படியா? அந்த தம்பியா இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு? ஆமாமா, இவன் அழகன் ஒரு கேப்ப பத்திரிகை ஏஜென்ட், நிருபர், ஊர் பிரமுகர், கிராம வாழ்க்கை நிம்மதி. அப்படியா? நல்லா இருக்கு தம்பி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? இல்லம்மா, என்ன ஆகல. ஏன்பா? எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நான் சின்ன பிள்ளையில இருந்து அவங்களை சின்னமா சின்னமான்னு கூப்பிட்டு இருப்பேன். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேர் லட்சுமி. என் தங்கச்சி மாதிரியே தான். அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அவளுக்கு மாப்பிள்ளை தேடுற விஷயமா நான் ஒரு இடத்துல ஜோசியம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இவனும் தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் எப்ப ஆகும்னு அதே இடத்துக்கு ஜோசியம் கேட்க வந்தான். 2 அண்ணன்களும் 2 தங்க விஷயமா ஒரே இடத்துல மீட் பண்ணோம். குருவி ஜோசியம் கேட்கிற அளவுக்கு எங்க நிலைமை பரிதாபம் போயிடுச்சுமா. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்துருப்பா. ஆனா இவன் தங்கச்சிக்கு தான். சும்மா ஏன் அம்மா மிரட்டுற? உன் தங்கச்சி தாராவுக்கு என்ன குறைச்சல்? வெட்ட பின்னல் ஜடை போட்டுக்கிட்டு புஸ்தகம் கைமா பள்ளிக்கூடத்துக்கு மயில் மாதிரி துள்ளி ஓடுவாளே, இன்னும் அந்த காட்சி என் கண் முன்னால இருக்குடா. பெண்களுக்கு வயசு வரதுக்கு முன்னால நானா வந்துடும் சொல்லுவாங்க. நான் கேலி பண்ணும் போதெல்லாம் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்குவாள. இப்ப என்ன பெரியவள் ஆயிட்டோன்னு மறந்துகிட்டு இருக்காளா? நான் என்ன அறிமுகம் இல்லாதவனா? கூப்பிடா உன் தங்கச்சிய. தாரா, ஏய் என்ன வெக்கமா? அந்த மாதிரி நடந்து போவியே, அந்த நடைய மறுபடி பார்த்தோம். வாவடியே புருஷனை பிரிஞ்சு இருந்தாலும் இப்படி ஒரு கெட்ட பழக்கம் நம்ம ஊர்ல இருந்ததே கிடையாது. பங்காளியா பகுத்தாளியா இருக்கிறவங்க இனி இவங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணல. அவங்க முதுக திரும்பி பாருங்கய்யா. யோ, நம்ம அம்மா வந்து அப்ப யாருங்கிறத சொல்லித்தானே நமக்கு அப்புறம் தெரியும். அதுலயும் தப்பு இருக்கலாம்ல. கருப்பையா கேட்டப்பா, அந்த குடும்பத்தோட தொடர்பு வச்சுக்கலாமா கூடாதா? கூடவே கூடாது. சுந்தரமுள்ள, நீ எதுக்காக இந்த சூழ்ச்சி பண்றீங்கிறது எனக்கு தெரியும். ஊர்ல நாட்டாமக்காரன் பெரிய தனக்காரன் பஞ்சாயத்துக்கு வந்தவெல்லாம் நீ சொல்றபடி ஆடுவாங்க தானே. இந்த சோழிய குடும்பி சும்மா ஆடாதியா. அந்த குடும்பத்துக்கு நானே மகனே போதும். எல்லாரும் கைய பூசல என் பேர் எல்லாமே இருக்க. ஆமா பார்வதி, பிரயாணத்துக்கு தயாராயிட்டா போல இருக்கு. வேற வழி. ஊரே பகையானதுக்கு அப்புறம் யார நம்பி வாழ்றது? எங்களே அந்த பட்டியலை சேர்த்துக்கியா நீ? இவ்வளவு காலம் எங்களுக்காக நீங்க பட்ட கஷ்டம் போதாரா? இன்னுமா உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க சொல்றீங்க? கஷ்டம் சந்தோஷங்கிறத நாங்க தீர்மானம் பண்ணணும். நாளைக்கு கதிர்வேலு மாப்பிள்ளையோட பிரபுத்தம் எல்லாம் தந்தி கொடுத்துருக்கான். நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிவிட்டேன். நாளைக்கு இந்நேரம் மாப்பிள்ளை ஊர் போலும். ஐயா ஒரு தடிக்கிறா பாருங்க, அடியாள் போராட்டத்தை மாதிரி. என்ன ஏகாம என்ன இதெல்லாம் கலாட்டா? கலாட்டா ஒண்ணும் இல்லையா? மாப்பிள்ள வந்தாச்சு. போ, ஏதாவது சொல்றதா இருந்தா இப்ப போய் சொல்லிட்டு, அப்புறம் டைம் கிடைக்காது. ஐயோ ஏன்பா, பார்த்தா நல்ல பையனா இருக்கிறியே. போய் போய் உனக்கு இந்த குடும்பம் தான் கிடைச்சதா? உனக்கு நல்ல இடமா போயா இல்ல தெரியும்.
அந்த பையன் விவரமெல்லாம் சொல்லியே கூட்டிட்டு வந்திருப்பான் போல் இருக்கு மாப்பிள்ளை. இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்துரும். என்ன பண்றது? எனக்கு என்னாலும் அவனுக்காவது கிடைக்குமான்னு பார்த்தேன். இல்ல, இன்னைக்கு போகுது அந்த கிளி. நமக்கு பிராப்தம் இல்ல, அவனும் சொன்ன தவறத்தை நிறைவேற்றிட்டான். விடுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வர்றோம் சந்தனம் எடுத்துக்கங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வந்தோம் சந்தனம் எடுத்துக்கங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வந்தோம் கொண்டாங்க. ஐயா சந்தனம் எடுத்துக்கங்க. என்ன கல்யாணத்துக்கு ஒத்திரையும் காணுமே, இவாதானா? எல்லாம் இவ்வாதான். ஊருக்கு அடுத்துங்களை நம்பியா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ போறது அவங்க 2 பேரும். இதுல பங்காளிக்கு எதுக்கு, பகத்தாளிக்கு எதுக்கு? சோறு இல்லைன்னா சொந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வேணா பாரு. என போட்டோன்னா எல்லா நாயும் உள்ள ஓடி வர போகுது. இல்லை, என்னடா பேசிக்கிட்டே நிக்கிற? பொண்ணை கூட்டு கூட தாலியை கட்ட சொல்ற? ஆமா தம்பி, முகூர்த்தம் தவறப்படாது. ஆச்சு ஆச்சு. என்னடா ஆச்சு? என்ன சார் வேணும்? யார பாக்குறீங்க? இங்க ராஜா பேங்க் கேஷியர் பாலுங்கிறது யாரு? இவர்தான். ராஜா பேங்க்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவரை நாங்க அரெஸ்ட் பண்ணணும். என்ன கம்ப்ளைண்ட்? எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? ராஜா பேங்க்ல இருந்து இவர் 20,000 ரூபாய் கையாளித்ததா கம்ப்ளைண்ட். பாலு எப்படியோ முயற்சி பண்ணி ஏதோ ஒரு வழியில உன் தங்கச்சி 20,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணேன்னு சொல்லியே, இதுதானா? சார், ஒரு 3 நாள் அவகாசம் கொடுங்க. அந்த 20,000 ரூபாயை நான் எப்படியாவது கொண்டுட்டு வந்து கொடுத்துறேன். இப்ப தாலி கட்டுற நேரம், விட்டுருங்க சார். இப்பவே நீங்க பணம் கொடுத்தா கூட வாங்கி எனக்கு அதிகாரம் இல்லை. அரெஸ்ட் பண்ண மட்டும்தான் எனக்கு அதிகாரம். பெண்ணா ஒண்ணு செய்யறேன். என்ன சார்? 1 hour வெயிட் பண்றேன். தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போறேன். ஐயோ, தாலி கட்டினதுக்கு அப்புறம் பையனை கூட்டிட்டு போறேன். அப்ப பொண்ணுக்கு தாலி இந்த மாற்றம் போதும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கல்யாணத்தை நிறுத்து. 2 நாள் கழிச்சு கூட போய் அந்த பையன் சாமியில எடுத்து 2 நாள்ல பணத்தை கட்டிடுவோம். அப்பா என்ன சொல்றீங்க? கல்யாணத்தை நிறுத்துறதா? ஊர்ல தலை நிமிந்து நடக்க முடியாது, பணம் நடக்க முடியாது. திரும்பிட்டானா? அவனை பிடிச்சிட்டு போறாங்க. ஆமாங்க, இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காதுங்க. நடக்காது. ஐயோ காளியாயி, மாரியாத்தா, காளியாயி, ஐயோ எப்படி கூப்பிடுறது தெரியல. அவனை பிடிச்சிட்டு போறாங்க. ஆமாங்க, இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காதுங்க. நடக்காது. ஐயோ காளியாயி, மாரியாத்தா, காளியாயி, ஐயோ எப்படி கூப்பிடுறது தெரியல. எப்படியாவது என் தங்கச்சி வாழ்வழிக்கணுங்கிற ஆசையில தான் இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன். பாசத்துல வெந்து சாகரத்தை விட மோசத்துல தவறு இல்லைன்னு தான் இறங்கிட்டேன். எடுத்த பணத்தை எப்படியாவது திருப்பி வச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப நான் இந்த பொண்ணுக்கு தாலி கட்டினாலும், ஜாமீன்ல வந்து தாலி கட்டினாலும் எனக்கு கல்யாண போட்டோ பத்திரிகைகள் வரப்போறது இல்லை. பேங்க்ல மோசடி செய்த கேஷியர் தான் என் போட்டோ பத்திரிகைகள் வரப்போகுது. தேடி அலைஞ்சு கடைசியில் ஒரு திருடனுக்கு கல்யாணம் செய்து வச்சேன்னு ஊர்ல ஒன்னதான் பேச போறாங்க. வாழாத விட ஒரு பொண்ணு, வழி இல்லாத விட ஒரு பொண்ணு இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். கதிர்வேலு, என்ன மன்னிச்சிரு. கதிர்வேலு, என்ன மன்னிச்சிரு. நீ விரும்பினா என் தங்கச்சி இங்கேயே வச்சிருந்து கல்யாணம் செய்துக்க. இல்லன்னா சொல்லிடு, நான் வெளியே வச்சிட்டு போயிடுறேன். என் தங்கச்சியினுடைய கல்யாணத்தை தான் கடவுள் தொடர்ந்து நிறுத்திக்கிட்டே வரும். ஆனா உன் தங்கச்சியினுடைய கல்யாணம் நிச்சயம் நடக்கும். அது ஒரு நிச்சயம் நடக்கும். கதிர்வேலு, போயிட்டு வரேன். என் சத்தியம் பொய்யா போச்சு, உன் சத்தியம் மெய்யாயிடுச்சு. நான் போயிட்டு அம்மா, தங்கச்சி, பாலு, கண்ணை திறந்து பாருமா, கண்ணை திறந்து பாருமா. அம்மா, அம்மா, கண்டிப்பா என் கல்யாணம் நடக்குமா? என் கல்யாணம் நடக்குமா? இனிமே
இந்த வீட்டுல இந்த ஜென்மத்துல மேலத்தாளம் கிடையாது. ஏன் உண்டு உண்டு, கடைசியா நான் போவேன் பாரு, அப்போ மேல உண்டு. ஆனா அந்த கடைசி கல்யாணம் பந்தல் போட்டு நடக்காது, பல்லக்கு போட்டு நடக்கும். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, நிச்சயம் நடக்குமா? நடக்கும். அந்த முதல் கல்யாணத்தை நிறுத்தினார்களே திருட்டு பயல்கள், ராஜாங்கமா அவன் மகனும் அவனுங்க குடல உருவி மாலை போட்டா தான் நடக்கும். ஏன் விளக்கணக்காம உட்கார்ந்து இருக்க? இந்த வீட்டுல எல்லா விளக்கும் அணைஞ்சு போச்சு, இந்த ஒரு விளக்காவது எரியட்டும். என்னப்பா கதிர்வேலு, கல்யாணம் முடிஞ்சாச்சு, சாப்பாடெல்லாம் பலமா போட்டாச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டாரப்பா. அம்மா பொண்ணு எப்ப மறு வீட்டுக்கு போகுது? சும்மா இருங்க. கதிர்வேலு, அவங்க கிடைக்கிறாங்க சில்லற பயலுங்க. ஏன்பா நீ ஏன் மாப்பிள்ளைய தேடி அங்க எங்க சுத்திட்டு இருக்கிற? நான் சொல்றத கேளு, அந்த பொண்ணை நீயே கல்யாணம் பண்ணு. ஆமாப்பா, இன்னும் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவளை நீயே கல்யாணம் பண்ணு. ஏண்டா கண்ணு, அலங்காரம் படிக்க விளங்காரமா? நேரம் தவற போதுடா, சீக்கிரமா வாடா கண்ணு. இருமா வர, இப்பதான் மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணிக்கிறார், அவசரம் பண்றிய. சரி சரி, சீக்கிரமா வந்துரு. ஏனாம்பரம் கதை எடுத்துக்கோ. கல்யாணம்னா இதுதான் கல்யாணம். எனக்கு கிடைக்கலனாலும் நம்ம சீனு பயலுக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பெருந்தன்மை வேற யாருக்கு? சாப்பிட்டு போங்க. பார்வதி, பந்தல் எடுத்துக்கமா. பார்வதி, சீக்கிரமா வாடா கண்ணு. இவ்வளவு எப்படி இருக்கா? இதுதான் மாப்பிள்ளை, அதுதான் பொண்ணு, நீ மூடு வாய. இவனை நான் சும்மா விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உன் சம்மதத்தை எவன் கேட்டா? பாப்போம், இங்க இரு, நீ வா. டேய், என்னடா இது? டேய், என்னடா இது? பாவி, பாவி. பாத்தியா லெட்டரு? இதோ பார், கயிறு. நான் தூக்கு போட்டுக்க போனேன், ஜன்னல் வழியா பார்த்து அவங்கதான் என்ன காப்பாத்தினாங்க. ஏம்மா நீ இப்படி இருக்கிற? எனக்கு அழ தெரியல. தெரிஞ்சிருந்தா உன்னை அம்மாவா நான் பெற்றதுக்கு ஒரு தடவை நல்லா அழுதுருப்பேன். அவன் கழுத்துல நான் தாலி கட்டுறது ஒண்ணுதான், என் கழுத்துல கயிற மாட்டிக்கிறது ஒண்ணுதான். சரியான நேரத்துக்கு சரியான மாப்பிள்ள வந்த. நீ மரியாதையா இங்கே இரு. சாப்பாடு இங்கே வரும், நல்லா தின்னு. கல்யாணத்தை பார்க்க இஷ்டம் இல்லாட்டி இந்த தவறு நல்லா எடுத்து கழுத்துல மாட்டிக்க. என்னடா நீ, என்னடா நீ, என்ன கனவு கூட்டுறேன்? பேசாத இரு. அப்பா, அசல் மாப்பிள்ள வந்தாச்சு, விசாரிச்ச உள்ள வச்சு பூட்டிருக்கேன். இந்த சாவி. அம்மாவையா உள்ள வச்சு பூட்டிருக்க? அம்மாவை இல்ல, உன் பொண்டாட்டியெல்லாம் உள்ள வச்சு பூட்டிருக்கேன். வெளியே விட்டா ஊரையே அறம் பண்ணிடுவேன், மதையான. கூட்ட குறைச்சிட்டு வெளியே வந்து சந்திருவாளா? நீ காவல் இரு, அதோட உனக்கு வேற என்ன வேலை? அப்பா மகனே, இப்பதான் என் மகங்கிறத காட்டியிருக்கேன், இனிமேலாவது நீ அப்பான்றத காட்டுறா. நீ வா, சந்தர் இருப்பீங்க. என்னப்பா இது, இன்னும் நமக்கு காணமே? அதாங்க, தாலி கட்டுறதுக்குள்ள எப்படியும் கூட்டு வந்துருவான். நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா.
பெரியவாழ்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிங்க. ரெண்டு பேரும் உங்க காலையே உழு. கொஞ்சம் முதல்ல ஆசீர்வாதம் பண்ண வேண்டியவங்க உள்ள இருக்காங்க. லட்சுமி, இவர்தான் அவன் அப்பா. நமஸ்காரம் பண்ணுமா. என் தாய் எப்படி சத்தியம் தவறாம வாழ்ந்தாளோ அப்படி நீயும் வாழணும். மஞ்சளும் குங்குமமா 10 காலம் வாழணும்மா. மத்தவங்க கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாளை பொறுங்க. மங்கள காரியம் எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நானே அவரை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். பிளீஸ். கதிர்வேல், நமஸ்காரம். பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் பால் பழம். இன்ஸ்பெக்டர்,